ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பொன்முனி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ஹோம்மேட் பீஸா வித்தவுட் ஓவன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் மில்க் எடுத்துகிட்டு ஓகேவா. இப்போ இது கூட 1 ஸ்பூன் சுகர், அதாவது சுகர் பவுடர் ஓகேவா. அப்புறம் பிஞ்ச் அமௌண்ட் ஆஃப் சால்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக 1 ஸ்பூன் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஈஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ கடையில் கிடைக்கும். இதை எல்லாமே மிக்ஸ் பண்ணி இதை ஆக்டிவேட் ஆகுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் தெரியும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன். நான் வைக்கும்போது எப்படி இருக்குது, அதை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதில் என்னென்னா மில்க்கு, ஈஸ்ட்டு ப்ளஸ் சுகர் போட்டிருக்கேன். போட்டு ஒரு அதாவது நம்ம கிளைமேட்டை பொறுத்து, வெயில் காலம்னா சீக்கிரமே ஆக்டிவேட் ஆகிரும், குளிர்காலம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நல்லா ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ 1 கப் மைதா எடுத்துருக்கேன். ஸோ அந்த மைதாவில் நான் ஆக்டிவேட் பண்ணி வச்ச அந்த மில்க்கை 1 கப் மைதாக்கு 1/2 கப் மில்க்கு ஊற்றுறேன். ஸோ தேவைன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஈஸ்ட் நல்லா மசியணுங்க. உங்களுக்கே தெரியும் மைதாவை எப்படி பிசையணும்னு. ஸோ இந்த கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 மினிட்ஸ்னாலும் ஆகும். இதில் ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, மாவோட மறந்துட்டேன். ஸோ இப்போ நல்லா பிணைஞ்சிட்டு இப்படி மூடி வச்சுருங்க. 2 ஹவர்ஸ் கன்ஃபார்மாக வெயிட் பண்ணணுங்க. வெயிட் பண்ணுவோன்னே எவ்வளோ அழகாக பஃப்லியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருந்தால் தான் அந்த பீஸாவோட பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு நான் என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, தக்காளி, கேப்சிகம், வெங்காயம், பன்னீர், டொமேட்டோ எல்லாமே, அதாவது உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நான் பீஸாவில் மேலே தடவும் பார்த்திங்கன்னா அந்த இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நான் தடவும் போது உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஆக்சுவலாக பீஸா சாஸ், செஸ்வான் சட்னி, சில்லி ஃப்ளேக்ஸ், ஆர்கனோ அது எல்லாமே இருக்குது. மைனோஸ் இதுதான் அந்த ஐட்டங்கள். ஸோ இந்த மாதிரி கீழே நல்லா உங்களால் எவ்வளோ உங்களால் தேய்க்க முடியும், அதாவது கட்டையை வச்சு தேய்க்கணும் அவசியம் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் ஹேண்டை வச்சே பண்ணிடலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்காண்டி செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல், ஸோ கரெக்டான ஒரு லேயராக பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபோக் எடுத்துக்கிறோம். அது பார்த்திங்கன்னா இந்த நல்லா வேகணும்ல. ஸோ அதுக்காக இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு ஃபுல்லாக மாவை தொட்டு பஞ்ச் பண்ணுங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அதுக்காக அந்த மாதிரி பண்ணுறேன். கொஞ்சம் அந்த ஆட்டாவில் கொஞ்சம் டிப் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம பீஸாவோட ஆக்சுவலாக நான் என்கிட்ட பட்ரு பேப்பர் இல்லை, அதனால் நான் நார்மல் ஒயிட் ஷீட்டில் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒட்டாமல் வர்றதுக்காக ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பீஸாவோட பேஸ் வச்சுட்டு பேனை பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ பேஸை வந்து நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுக்கணுங்க. ஸோ வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 1 to 2 மினிட்ஸ் தான், அதாவது 2 சைடுமே நம்ம லைட்டாக வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கணும் ஓகேங்களா. ஸோ சிம்மில் வச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம இதில் ஃப்ரை பண்ணல தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பீஸா சாஸ் ஓகேவா. ரொம்ப வச்சிங்கன்னா புளிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு 1/2 ஸ்பூன், நான் எவ்வளோ வைக்கிறேன்னு பார்த்தீங்களா, இந்த ஒரு இதுக்கு 1/2 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயோனைஸ் நெக்ஸ்ட்டு வந்து மயோனைஸ் வைக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஈவனாக எல்லா இடத்துலையும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செஸ்வான் சட்னி, இது வந்து காரத்துக்காக. நம்ம சாஸ் வந்து லைட்டாக புளிப்பு சுவை இருக்கும். இது வந்து நல்லா காரசாரமாக இருக்கும். ஆக்சுவலி தோசை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எதுவுமே அளவுக்கு அதிகமாக வைக்காதீங்க. வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இப்போதைக்கு வீட்டில் இருக்கிற ஆனியன் வந்து எல்லாமே சின்னதாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ ஆனியன், கேப்சிகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் ஓகேங்களா. இது எல்லாமே வீட்டில் இதுக்கு பீஸா செய்கிறதுக்காண்டி நான் வாங்கி வச்சுருந்தேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தா பன்னீரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்கிட்ட இருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ லாஸ்ட்டாக மேலே ஆர்கானோ இருக்குது பார்த்திங்களா, அது நம்ம வெளியில் விற்கும் இதுக்குன்னே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த 2யும் லாஸ்ட்டாக தூவிக்கிறேன். இப்போ என்ன பார்த்திங்கன்னா நான் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தாங்க லாஸ்ட்டாக சீஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் சீஸ் அந்த வெளியில் வரும்போது பார்க்க ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ சீஸ் நான் ஆக்சுவலாக பீஸில் சீஸ் ரொம்ப இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் நிறையாவே சீஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு சீஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறையா போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ அந்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நான் எவ்வளோ சீஸ் போட்டிருக்கேன்னு. இப்போ ஆல்ரெடி ஃபேன் ஹீட்டாக தானே இருந்துச்சு. ஸோ ஆன் பண்ணி நான் உள்ளே வச்சிடுறேன். உள்ளே வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஓகேங்களா, மீடியம் ஃப்ளேமில் ஜஸ்ட்டு உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா சீஸ் நல்லா மெல்ட்டாகி வர்றதை பார்த்தாலே தெரியும். மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ எவ்வளோ மெல்ட்டாகி வந்திருக்கு பார்த்தீங்களா, பார்க்கவே டெம்ப்ட் ஆகுதுல்ல. ஸோ ஹோம்மேட் பீஸா ரொம்ப சீஸியாக வித்தவுட் ஓவனில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா பார்த்தாலே தெரிஞ்சிச்சு நல்லா வெந்துருச்சு. ஸோ அதனால் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு?
சீஸ் எல்லாம் எவ்வளோ அழகா சூப்பராக வந்திருக்கு பீஸா. ஆக மொத்தம் ஃபைனலாக நம்ம ஹோம்மேட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம ஓவனில் தான் சமைக்கணும் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன இது வீட்லேயும் ட்ரை பண்ணி நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். ஸோ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், எப்படி வருதுன்னு பாருங்கள். சீஸியாக வருது, செம்மையாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.